الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده إنها لتعدل ثلث القرآن رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. இன்னைக்கு நாங்கள் தஃப்சீருடைய வகுப்புடைய 5வது அமர்வாக ஒரு முக்கியமான சூரா சூரத்துல் இஹ்லாஸ், மிக முக்கியமான ஒரு சூரா. ஓதுங்க பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா எவ்வளவு முக்கியமான ஒரு சூரா என்று சொன்னா, இந்த சூராவுடைய வேர்டிஸ் என்னன்னு சொன்னா, இந்த சூராவை நேசித்தாலே, இந்த சூராவை விரும்பினாலே சொர்க்கம் போகலாம். சஹீஹுல் புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்தார்கள். அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், இன்னி ல உஹிப்பு ஹாதிஹி சூரா, யா ரசூலல்லாஹ், நான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை அதிகமாக நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா, அந்த சூராவை நீ நேசிப்பதால் அது ஹலகல் ஜன்னா, நீ சொர்க்கவாதியாக மாறிவிட்டாய். இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்பதாக பெயர் வைக்கப்பட்டதன் காரணம் என்ன? ஏனென்று சொன்னா, சூரத்துல் இஹ்லாஸ் என்றால், இஹ்லாஸ் என்றால் உல தூய்மை, பரிசுத்தம், பியோ, அதுக்கு தான் சொல்ற இஹ்லாஸ் என்று. இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்பதாக பெயர் வைக்கப்பட்டதன் காரணம், இந்த சூரா தனிய அல்லாஹ்வை பற்றி மாத்திரம் பேசு. இந்த சூராவுல வேற எதுவும் கிடையாது. குர்ஆன்ல இந்த சூராவுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த சூரா தனிய அல்லாஹ்வை பற்றி மாத்திரம் பேசுவதால் தான் இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்பதாக பெயர் வந்திருக்கு. அடுத்த விஷயம், இந்த சூராவுக்கு பல பெயர்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 19 பெயர்கள் இந்த சூராவுக்கு இருக்கிறது. பல பெயர்கள், அதுல ஒரு சில பெயர்கள் சூரத்து அஹத், சூரத்து நிஸ்மா, சூரத்து சமத், அல் முஅவ்விதா, அல் மானிஆ, அல் முதக்கிரா, அல் நூர், அல் ஈமான், அல் முகஷ்கிஷா, அல் முஅவ்விலா, அல் முகீசா, அல் பராஆ, இப்படி பல பெயர்கள் இந்த சூராவுக்கு இருக்கு. இந்த சூராவுடைய சிறப்புகள், முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூராவை ஓதினா, புகாரியில வருது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அந்த படைக்கு ஒருவரை அமீராக ஆக்கினார். இப்ப படை திரும்பி வந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சான், என்ன மாதிரி நிலைமைகள், படையுடைய நிலைமை எப்படி, அமீர் எவ்வாறு நடந்து கொண்டார். இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லாம் நல்லம் யா ரசூலல்லாஹ், ஆனா அமீர் சாபிடத்துல ஒரு தன்மை இருந்தது. அவர் எங்களுக்கு தொழுவிக்கும் பொழுது என்ன சூராவை ஓதினாலும் கடைசியா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூராவை ஓதிதான் ருக்குவுக்கு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேளுங்க அவர்கிட்ட என்ன காரணம், அவர் அந்த சூராவை ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதுவதற்குரிய காரணம் என்ன சொன்னார். யா ரசூலல்லாஹ், அந்த சூரா சிஃபத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய தன்மைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்
அதை நான் ஓதுவதை விரும்புகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதரிடம் சொல்லுங்கள், அக்பிரு அன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ்வும் அந்த மனிதனை நேசித்து விட்டார் என்பதாக அந்த மனிதரிடம் நீங்கள் சொல்லுங்கள். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரா ஒரு தரம் ஓதினால், புகாரியில் வருகிறது, குர்ஆனில் 3இல் 1 பகுதியை ஓதின நன்மை கிடைக்கும். 3 தரம் ஓதினா முழு குர்ஆனை ஓதின நன்மை இருக்குது. மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூராவை நேசித்தால் சுவர்க்கம் போகலாம். ஒரு மனிதர் இருந்தார் அன்சாரிகளில், அவர் மதீனால இருக்குது பள்ளிவாசல், உங்களுக்கு தெரியும் மஸ்ஜிது குபா, அந்த குபா பள்ளிவாசல்ல இமாமத் செய்தார். அவர் எப்பவெல்லாம் தொழுவிச்சாலும் அவர் என்ன செய்வார், முதலாவது இந்த சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிதான் ஆரம்பிப்பார். இப்படியே போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, யா ஃபுலான், ஏ மனிதனே, மா ஹமலக அலா லுஸூமி ஹாதிஹி ஸூரா, ஏன் நீங்க இந்த சூராவை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு இருக்கிறீர்கள்? சொன்னாங்க, இன்னி யுஹிப்புஹா யா ரசூலல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹா தഖலல் ஜன்னah அத்கலகல் ஜன்னah, அந்த சூராவை நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் உன்னை சொர்க்கவாதியாக மாற்றி விட்டார். நாலாவது, இந்த சூராவை ஓதினா எல்லா தீங்குகள்ல இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். புகாரியில வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு வந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாவையும் ஓதி தன்னுடைய கையில் ஊதி முழு உடம்புலையும் முடியுமான அளவுக்கு தேய்த்து விட்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார். ஐந்தாவது, இந்த சூறாவை ஓதுபவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகிறான். ஒரு நிமிஷம் போகுமா இது ஓதுறது? ஒரு நிமிஷம் கூட போத, அவ்வளோ சின்ன ஒரு சூறா, ஆனா ஆக பெருமதியான சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா எல்லா கிரந்தங்களையும் வருகிறது, ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த சூரா ஓதுற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் ஒரு ரிவாயத்துல, இந்த சூராவை யார் ஓதுவாரோ, அஹ்மதுல வருது, 10 தடம் இந்த சூராவை ஓதினால், குல் ஹுவல்லாஹு அஹத் 10 தடம் ஓதினால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதன் நஸ்தக்திர் யா ரசூலல்லாஹ், இப்ப நாங்க அதிகமாக ஓதுவோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அதிகமாக ஓதினா அல்லாஹ் உனக்கு அதிகமான மாளிகைகளை தருவான். 10 தரம் ஓதினா 1 வீடு, 20 தரம் ஓதினா 2 வீடு, 30 தரம் 3, 40 தரம் 4, 50 தரம் 5, 100 தரம் ஓடினா 10 மாளிகை கிடைக்கும் சொர்க்கத். ஆயுள் முழுக்க ஓடினாலும் கொழும்புல 10 வீடு வாங்கினாலும் எல்லாம் அழிஞ்சு போய்த்திரும் கியாமத்துடைய நாளைக்கு முன்னால. ஆனா சகோதரர்கள், நிரந்தரமான வீடு யோசிச்சு பாருங்க, 10 தரம் ஓதுவதற்கு 10 நிமிடங்கள் கூட பிடிக்காது. ஆறாவது, அபூ தாவூதில் வருகிறது, இந்த சூராவை ஓதி துஆ கேட்டால் அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிறான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறத கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ்-ஸமத் அல்லதி லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்படி துஆ கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இவர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை சொல்லி துஆ கேட்டு விட்டார், அல்லாஹ் இவருடைய துஆவை கபூல் செய்து விடுவான். அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் எங்க இருக்குது? இந்த சூரால இருக்குது. அடுத்த விசேஷம், இந்த சூராவுடைய குர்ஆன்ல 5 சூறாக்கள் தான் இருக்குது குல் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரா. முதலாவது சூரத்துல் ஜின், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின். இரண்டாவது சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். மூணாவது இந்த சூரா சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். நாலாவது சூரத்துல் ஃபலக்,
குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஐந்தாவது சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ். அடுத்த அம்சம் இந்த சூராவுடைய கண்டென்ட்ஸ். இந்த சூராவுல என்ன இருக்கு? இவ்வளவு விசேஷம், இவ்வளவு சிறப்பு, சுவர்க்க மாளிகை, அல்லாஹ்வுடைய பொருத்தம், சுவர்க்கம், எல்லா தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு, அப்படி இந்த சூறால என்ன இருக்கு? முதலாவது இஸ்லாத்துடைய அடிப்படை இந்த சூறா. இஸ்லாத்துடைய அடிப்படையே இந்த சூறா தான். படைத்தவன் எப்படிப்பட்டவன் அதை இந்த சூறா பேசு. இது இன்றைக்கு நான் சொல்லிட்டு நீங்க காதால கேட்டுட்டு போற சூறா இல்ல. இன்றைக்கு முக்கியமான ஒரு அமர்வு இது. எல்லாரும் விளங்க வேண்டியதான. வளமையாவார நிறைய பேரை காணல. எல்லாரும் வெள்ள அனர்த்தங்கள் அங்க இங்க ஹிதமத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் கோல் பண்ணினா. எல்லாரும் நாட்டில சரியான ஒரு பிரச்சனையான காலம், அல்லாஹ்வுடைய சோதனையான ஒரு காலம். பிரச்சனைகள்ல மக்களுக்கு உதவி செய்யறாங்க. நிறைய மக்கள் போயிருக்கிறாங்க. ஆனா சகோதரர்களே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இங்கதான். முழு பிரச்சனையுடைய தீர்வு என்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை பத்தி பேச ஆரம்பிப்பார்களோ, இது தஃப்சீர் நடத்துற ஹஸரத் மட்டும் பேசுற சூறா இல்லை, இது உலமாக்கள் மட்டும் பேசுற சூறா இல்ல, இது ஜம்மியா பேசுற சூறா இல்ல, இது முழு முஸ்லிம்களும் பேச வேண்டிய சூறா. முழு முஸ்லிம்களுடைய வாயிலையும் வர வேண்டிய சூறா. முஸ்லிம்களிடம் பேசலாம், முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் பேசலாம். கேட்பாங்க, கவுது அல்லாஹ், கவுது அல்லாஹ்ண்டா யார்? உங்களுக்கு எல்லா பதிலும் இந்த சூறால இருக்கு. 5 தன்மைகள் இந்த சூறால அல்லாஹ்வுடைய. அந்த 5 தன்மைகள் இருந்தால் தான் அவன் அல்லாஹ். இந்த சூறால அல்லாஹ்வுடைய 5 தன்மைகள் அல்லாஹ் சொல்ல போறார். அந்த 5 தன்மைகள் யாரிடம் இருக்குதோ அவனை நாங்க ரப்பாக ஏற்றுக்கொள்ளும். 5 தன்மைகள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது, வேற யாரும் கிடையாது. முதலாவது இந்த சூரா தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பேசுகிறது. இரண்டாவது தன்சீஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பரிசுத்தத்தை இந்த சூரா பேசுகிறது. மூணாவது அல்லாஹ்வுடைய பரிபூரண தன்மையை இந்த சூரா பேசுகிறது. நாலாவது அல்லாஹ்வுடைய தனித்துவம், அவனுக்கு இணையாக, துணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதை இந்த சூரா பேசுகிறது. அதான் இந்த சூராவுல இன்னும் என்ன விஷயம்? நசாராக்கள், யூதர்கள், முஷ்ரிக்குகள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் உரிய மறுப்பு இந்த சூறால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 3 பெயர்கள் இந்த சூறால சொல்லப்படுது. முதலாவது என்ன? குல் ஹுவல்லாஹ், அல்லாஹ். இரண்டாவது குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத். மூணாவது அல்லாஹு ஸமத். அல்லாஹ்வுடைய 3 பெயர்கள் இந்த சூறால இருக்கு. முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அஹத், மூணாவது ஸமத். இந்த 3 பெயர்களை உள்ளடக்கிய சூறா இது. சரி, இந்த சூறாவை இறக்குறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் குறுகிய இந்த வசனங்களுக்குள், ஆக சிறிய இந்த சூறாவுக்குள் எத்தனை? 4 வசனம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 வசனங்களுக்குள் இவ்வளவு விஷயங்களை வச்சு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குவதற்கு காரணம், முஷ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றீங்களே, உங்களோட அல்லாஹ் யார்? எங்கள்கிட்ட கேட்பான், நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் அல்லாஹ்ங்கறீங்க, உங்களோட அல்லாஹ் யார்? கேட்டான். அஹுவ மின் தஹப், அவன் தங்கமா அல்லது வெள்ளியா அல்லது இரும்பா? என்ன உங்களோட அல்லாஹ் ஏதாவது செய்யப்பட்டவன்? உங்களோட அல்லாஹ்வோட அடிப்படை என்ன? சரி, உங்களோட அல்லாஹ்வுடைய வாப்பா யார்? அவன் கேட்டான். உன்சுப் லனா ரப்பக், அல்லாஹ்வோட வாப்பா யாரு? அல்லாஹ்வோட வாப்பாட வாப்பா யாரு? முழு உலகத்துல யாரையெல்லாம் வணங்குறாங்களோ எல்லாருக்கும் வாப்பா இருக்குது, எல்லாருக்கும் உம்மா இருக்குது. ஆனா அல்லாஹ் வாப்பா இல்லாதவன், உம்மா இல்லாதவன், பிள்ளைகள் இல்லாதவன், அவனை கற்பனையால கூட நினைக்கல. அப்படியான ரப்பு தான் எங்களுடைய அல்லாஹ். இத கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதிலாக இறக்கப்பட்ட சூரா தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத். அதான் கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை பல இடங்கள்ல ஓதுவாங்க. முதலாவது முஸ்லிம்ல வருது சுபஹுடைய முன் சுன்னத். சுபஹுடைய முன் சுன்னத் முதலாவது ரக்காத்துல என்ன ஓதுது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவது மக்ரிபுடைய பின் சுன்னத். முதலாவது ரக்காத்துல என்ன ஓதுது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். மூணாவது வித்ர். வித்ர் குறைந்தது 3 ரக்காத் தொழுவோமா இல்லையா? குறைந்தது 1 ரக்காத்தும் தொழலாம். 3 ரக்காத் தொழுகிறது ஏற்றம்.
சகோதரர்களே, முதலாவது ரக்காத்துல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, இரண்டாவது ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், மூணாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத், நாலாவது தவாஃப், காபாவை 7 தரம் சுத்திட்டு தவாஃப முடிச்சிட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால வந்து தக்பீர கட்டி முதலாவது ரக்காத்துல என்ன குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். அவ்வளவு பெருமதியான சூரா. ஏன்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய சூரா. குர்ஆனுடைய சாராம்சமே அல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அவன் தனித்தவன் என்பதை 217 ஆயத்துகளில் பேசுகிறான். அவன்தான் படைத்தவன் என்பதை 219 ஆயத்துகளில் பேசுகிறான். அவனுடைய அறிவை பற்றி 268 ஆயத்துகளில் பேசுகிறான். அவனுடைய நாட்டத்தை பற்றி 170 இடங்களில் பேசுகிறான். அவனுடைய ஆட்சியை பற்றி 164 இடங்களில் பேசுகிறான். அவனுடைய குதரத்தை பற்றி 94 வசனங்களில் பேசுகிறான். அவன் மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பதை பற்றி 52 இடங்களில் பேசுகிறான். மொத்தத்தில் குர்ஆனில் அல்லாஹ் 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 என்ற வார்த்தை 2699 இடங்களில் அல்லாஹ் பேசு. குர்ஆனை நீங்க படிச்சு விளங்கிட்டீங்கடா போதும், லேசா சொர்க்கம் போயிடலாம், லேசா சொர்க்கம் போயிடலாம். ஏன்? முழுக்க முழுக்க நம்முடைய நேர்வழி காட்டிதான். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, சந்தேகமில்லாத இந்த குர்ஆன் ஹுதல் லில் முத்தகீன், எங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்ட அல்லாஹ் தந்திருக்க. ஆனால் படிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் ரெடி இல்லை, படிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் ரெடி இல்லை. என்னென்னலாம் படிச்சுட்டாங்க, ஆனா இந்த சூறாவுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் தெரிய. அதான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். முதலாவது குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், அஹது, அவன் தனித்தவன். குல் ஹுவல்லாஹ் என்ன? அவன் அல்லாஹ் தனித்தவன். சகோதரர்களே, அஹத் என்றாலும் ஒருவன் தான், வாஹித் என்றாலும் ஒருவன் தான். ரெண்டும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். வாஹித் என்று இருக்கிறார் இல்லையா? அல் வாஹித் அல்லாஹ்வுடைய பெயர். வாஹித் என்றா என்ன? ஒன்று. அஹத் என்றா என்ன? ஒன்று. ஆனா அஹதுக்கும் வாஹிதுக்கும் என்ன வித்தியாசம்? அஹத் என்ற வார்த்தைக்கு அங்கால 2வது 3வது கிடையாது. வாஹிதுங்கிற வார்த்தைக்கு அங்கால 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அல்லாஹு அஹதுன் ஃபீ தாத்திஹி, அல்லாஹ் தன்னில் தனித்தவன். அப்படின்னா அவன் மட்டும்தான், இன்னொரு ஆள் கிடையாது, இன்னொரு அல்லாஹ் இல்ல, இன்னொரு கடவுள் நமக்கு இல்ல. ஆனால் வாஹிதுன் ஃபீ சிஃபாத்திஹி, அவனுடைய தன்மைகளில் அவன் வாஹித். அவனோட தன்மைகள், உதாரணமா தன்மைகள்ல வாஹித்ண்டா 2வது 3வது இருக்குது. நமக்கும் அறிவு இருக்குது, அல்லாஹ்வுக்கும் அறிவு இருக்கு. அல்லாஹ்வுக்கும் அறிவு, நாங்களும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். நாங்களும் பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கிறான். நாங்களும் ஹயாத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ்வும் ஹயாத்தோடு இருக்கிறான். ஆனா நம்முடைய ஹயாத்தும் அல்லாஹ்வுடைய ஹயாத்தும் சமமாகுமா? நம்முடைய ஹயாத்துக்கு முன்னால மௌத், நம்முடைய ஹயாத்துக்கு பின்னாலேயும் மௌத். ஆனால் அல்லாஹ்வுடைய ஹயாத், அதுக்கு முன்னால் மௌத்தும் கிடையாது, பின்னால் மௌத்தும் கிடையாது. ஹயாத் என்ற ஒன்று உருவானதே அல்லாஹ்வின் மூலமாக. நாங்களும் பார்க்கிறோம் தான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். ஆனால் இந்த குர்ஆனுக்கு கீழே என்ன இருக்குது என்னால பார்க்கல, இதுக்கு பின்னால் இருக்கிறது என்னால பார்க்கலுமா? பார்க்கல. இதுக்கு மேல பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? யரா தபீபன் நம்லதி ஸௌதா அல ஸஹ்ரதி ஸம்மா ஃபில் லைலத்தி ظلமா. சொல்றாங்க உலமாக்கள், கருப்பு கல், கடுமையான இருட்டு, கருப்பு கல். அந்த கருப்பு கல்லுக்கு மேல கருப்பு எறும்பு ஒன்று ஊர்ந்து செல்கிறது. அந்த எறும்புடைய காலை அல்ல, கால் அச்சையும் அல்லாஹ் பார்ப்பான். தபீபுன் நம்லாண்டாதான் யரா தபீபன் நம்லா, எறும்புடைய கால் பாதம், கால் அச்சு, அதையும் அல்லாஹ் பார்ப்பார். ஆகையால் சகோதரர்களே, அதான் அல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கும் அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் நம்முடைய கேள்விக்கும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அவன்தான் அல்லாஹ், அவன் தனித்தவன், அவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போட்டு அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சான், சங்கிலியால கட்டி இழுத்தான், நெஞ்சுக்கு மேல கல்ல வச்சான். என்னத்துக்கு அடிச்சான்?
ஒன்று மட்டும் சொல்லு, அல்லாஹ் ரெண்டு சொல்லு. அவர் என்ன சொன்னார்? அஹத், அவன் ஏகன். ஏகண்ட அவன் மட்டும்தான், வேறொரு தெய்வம் எங்களுக்கு இல்லை, வேறொரு இறைவன் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் அவன் மட்டும்தான் எங்களுடைய இறைவன், அல்லாஹ் மட்டும்தான் நாங்க வணங்குறதுக்கு தகுதியானவர். சொல்லி சொல்லியே சிரமப்பட்டார் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரியோர் இமாம், உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் மத்தியில நிறைய விவாதங்கள் போகும். கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க என்ன செய்யறா, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவோட விவாதம் செய்யவார். இப்ப ஒரு கூட்டம் வந்துச்சு, வந்து கேட்டாங்க இமாம் அபூ ஹனீஃபா கிட்ட, சரி அல்லாஹ் 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 ஒருவன் என்று கூறுகிறாயே, அல்லாஹ்வை நீங்க எத்தனாம் ஆண்டு கண்ட? 2020 நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச? 1900 அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச? ஃபீ ஐ சனத்தின் வஜத்த ரப்பக். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அல்லாஹ் வந்து காலம் என்று உருவாகுவதற்கு முன்னாலே இருக்கிறவன், காலத்தால் அவனுக்கு வரையறை கொடுக்க இயலாது. சரி, இப்ப அவங்க கேட்டாங்க, இமாம் மாறி கேட்டாங்க, 4க்கு முன்னால என்ன? 3. சரி, 3க்கு முன்னால என்ன? 2. 2க்கு முன்னால என்ன? 1. 1க்கு முன்னால என்ன? 1க்கு முன்னால ஒன்றும் இல்லைண்டா. சாதாரண இந்த இலக்கங்கள், இந்த நம்பர், இந்த 1க்கு முன்னாலேயே ஒன்றும் இல்லைண்டா. இந்த இலக்கங்களை படைத்த, இந்த முழு உலகத்தையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால ஏதாவது இருக்கேலுமா? அவன் தான் ஆரம்பமானவன், அவன் உருவானவன் அல்ல, முழு உலகத்தையும் உருவாக்கினவன். இன்னொரு ஆரம்பிச்சான், இப்ப இன்னொரு ஆரம்பிச்சான். சரி, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றியே அபூ ஹனீஃபா, அல்லாஹ் எந்த திசையில இருக்கிறான்? நீ எங்க போய் பிடிப்ப அல்லாஹ்வை? எங்க போய் பிடிப்ப? எங்க தொடுவ? எந்த பக்கம் இருக்கிறான்? வலப்பக்கமா, இடப்பக்கமா, வெஸ்ட்லயா, ஈஸ்ட்லயா, சவுத்லயா அல்லது நோர்த்லயா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாறி ஒரு கேள்வி கேட்டான். இப்ப விவாதம் பண்றவன், டிபேட்டுக்கு வரவன் இருக்கானே, அவன்கிட்ட நாங்க ஆதாரத்தை எல்லாம் காட்டி காட்டி சரி வர, அவன் கேள்வி கேட்டா நாங்க ஒரு கேள்வி கேட்கணும், அவன்கிட்ட வாயை மூடுற மாதிரி. அவ்வளவு பெரிய திறமை அல்லாஹ் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கொடுத்திருந்தான். சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா, லவ் அஹ்பர்தும் மிஸ்பாஹன் ஃபீ மகானின் முஸ்லிம். சரி, இருட்டான ஒரு இடம், இருட்டான ஒரு ரூம், அதுல ஒரு விளக்க நீங்க பத்த வச்சு வைக்கிறீங்க, சரியா? வெளிச்சம் வருமா இல்லையா? இருட்டுல இருந்து வெளிச்சம் வரும். கேட்டாங்க அபூ ஹனீஃபா, இலா ஐ ஜிஹத்தின் யத்தஜிஹுன் நூர். கேட்டாங்க, எந்த திசையில வெளிச்சம் இருக்கும் கேட்டாங்க. ஒரு இருட்டான இடத்துல விளக்க பத்த வச்சு வச்சா எந்த திசையில வெளிச்சம் இருக்கும்? அதப்படி திசையெல்லாம் அது சொல்லல, வெளிச்சத்துக்கு சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா, ஒரு சாதாரண விளக்கு வெளிச்சத்துக்கு இதா கான ஹாதன் நூறு சினாஇயு ஃபகைஃப பினூரி ஸமாவாத்தி வல் அர்த். கேட்டாங்க, இந்த சாதாரண விளக்கு வெளிச்சத்துக்கே உங்களுக்கு திசையை சொல்ல இயலாது, வானத்துக்கும் பூமிக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்கு திசை தேவையா? அவன் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன். முஸ்லீம்கள் நாங்க எவ்வளவு விளங்கிருக்கணும் அல்லாஹ் பத்தி, ஆனா ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் பத்தி பேச சொன்னா பேச தெரியாது. வியாபாரத்தை பத்தி பேசுவார், தொழிலை பத்தி பேசுவார், படங்களை பத்தி பேசுவார், நாட்டு நிலவரத்தை பேசுவார். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பெருமதி கல்வில இருந்தா சகோதரர்களே, வாயை திறந்தா வரணும் அல்லாஹ்வை பத்தி. ஆகும் போதும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு மௌத்தாகலாம். இப்ப இன்னொருத்தன் கேட்டான், சரி உங்களோட அல்லாஹ்ட பொடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்லாஹ் அல்லாண்டு சொல்றீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பொடி எப்படி இருக்கும்? அஹிய சல்பத்துன் கல் ஹதீத், இரும்பை போல திண்மமா, அம் சாயிலத்துன் கல்மா, அல்லது நீரை போல திரவமா, அம் காசியத்துன் கத்துஹான், அல்லது புகையை போல வாயுவா? அல்லாஹ் கட்டியானவனா, தண்ணியானவனா, புகையா, எப்படி? கிண்டல், இதெல்லாம் கிண்டல். அல்லாஹ்வை கிண்டல் பண்றது கேட்கறது விட சொல்லலுமா? நம்மள்கிட்ட கேட்டா முழிப்போம், இதுக்கு என்னடா விட சொல்றது? நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஓ நீங்க அப்படி வாரீங்களா? நீங்க சக்கராத்துல உள்ள ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறியா? அவன் சொன்னா, ஓ உட்கார்ந்து இருக்கிற. அவர் சக்கராத்துல பேசினாரா? ஓ பேசினார். மௌத்தானதுக்கு பின்னால பேசினாரா? பேசல. அப்படியா? சக்கராத்துக்கு முன்னால ஏன் பேசினார்? உடம்புல உயிர் இருந்தது பேசினார். மௌத்தானதுக்கு பின்னால ஏன் பேசல? உடம்புல இருந்த உயிர் வெளியே போயிட்டு அவர் பேசல. அப்படியா? கொஞ்சம் அந்த உயிரை பத்தி சொல்ல எனக்கு. உயிர் அது இரும்ப போல கட்டியா, அல்லது தண்ணீரை போல திரவமா, அல்லது புகைய போல வாயுவா? சொன்னான், இரும்பு பத்தி எல்லாம், ரூக பத்தி எல்லாம் அதை எப்படி நாங்க சொல்ல முடியும்? அது ரூஹு நொண்டு இருக்குது, அவ்வளவுதான்.
நான் போடி பரமத்தாலி சொன்னாங்க, சாதாரண ரூஹ பத்தியே ஒன்னால சொல்ல முடியாது. ரூகை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் திண்மமா திரவமா வாயுவா நீ எப்படி கேட்ப? அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய படைப்புகளையே எங்களால பார்த்து சிந்திக்க முடியாது. அவனை எப்படி நாங்க வர்ணிக்கிறது? அவனை பார்க்கலாம் சொர்க்கத்துல. அதான் சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், அவன் ஏகன், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவனை யாராலும் வர்ணிக்கலாது, அவனை யாராலும் பார்க்கலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டார். ஏன்? அல்லாஹ்வுடைய பேச்ச நேரடியா கேட்டவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதோட ஆசை வருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல அழகான குரல் எல்லாம் படைச்சவன் அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்களாம் ஜபூர் வேதத்தை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மலைகளும் சேர்ந்து ஓத ஆரம்பிக்கும். பறவைகள் பறக்கிறது அப்படியே நின்று இறங்கிருமா. ஆடுகள் மாடுகள் மேய்ச்சல்களை நிப்பாட்டி விட்டு அப்படியே வந்து ஓதுரத்தை கேட்டுட்டு இருக்குமா. அவ்வளவு அழகான குரல். சில பள்ளிகளை தேடி போவீங்களா இல்லையா? நோம்புல கியாமுல்லைல் வந்தா சில பள்ளிகளை தேடி, அங்க பள்ளியில இடம் இல்லை தொழுவுறதுக்கு. கியாமுல்லைல் கொழும்புல ஏன்? அழகான கிராத் தேவை எல்லாருக்கும். இனிமையான குரல். மக்காவுக்கு போனாலும் சுதேசிக்கு பின்னால தொழுதையா, அது என்னமோ பருளு மாதிரி ஆயிடுச்சு. சுதேசி வராட்டி நிறைய பேரு கவலை, இவ்வளவு செலவழிச்சு வந்து அந்த மனுஷனை காணலையே. ஏன்? சுதேஸ் ஒரு 5 லட்சம் சல்லி கொடுத்தாரா? இல்ல, சுதேசுடைய குரலோட உள்ள முஹப்பத். அப்ப இவங்களுக்கெல்லாம் அழகான குரலை படைச்ச அந்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கு. கற்பனையால பண்ணேலும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் ரப்பி அரினி அன்துர் இலைக், உன்னை காட்டி நான் பார்ப்போம். உன்னை காட்டு. பேசுறாய், பேச்ச கேட்க இவ்வளவு இன்பம். உன்னை கண்டது கிடையாது, நான் காணணும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், கால லன் தரானி, உலகத்துல என்ன பார்க்கல, பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் தானே, பார்க்கணும். அப்படியா? வலாகின் இன்துர் இலல் ஜபல், சரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மலையை கொஞ்சம் பாருங்க. ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை இருந்த இடத்தில் அப்படியே இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் என்ன செஞ்சானாம்? திருமிதியில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரைட்னஸ், ஒளியிலிருந்து அல்லாஹ் அந்த மலையின் மீது இறக்கினானாம். அல்லாஹ்வுக்கு 70 ஒளித்திரைகள் இருக்குது, புகாரில வருது. அதுல கொஞ்சம் இவ்வளோ இறக்கினானாம். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இவ்வளோ ஒளி மலையில் இறங்கின உடனே ஜஅலஹு தக்கா, மலை துண்டு துண்டாக வெடிச்சிட்டு. ஃபഖர்ர மூஸா ஸாயிகா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்தாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கே பார்க்கல அல்லாஹ், நாங்க இங்க பார்க்கலாம் சகோதரர்களே. சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்கலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, அல்லாஹ்வை கண்ட சந்தோஷத்துல 8 லட்சம் வருஷங்களை சொர்க்கவாசிகள் சுஜூதிலேயே கழிச்சிருவாங்க. எப்படி இருப்பான் அந்த ரப்புல் ஆலமீன்? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை பார்க்கிற பாக்கியத்தை தரும். ஆக நெருக்கமானவர்களுக்கு 2 தரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் பார்க்கலாம். ஹதீஸ்ல சொர்க்கத்துல ஆக நெருக்கம் நல்லவர்களுக்கு. ஒரு சிலர் மாசத்துல ஒருக்கா, ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒருக்கா, ஒரு சிலருக்கு முழு சொர்க்க வாழ்க்கையிலையும் ஒருக்காதான் பார்க்கணும். அவங்களோட அமல்கள் எவ்வளவு அல்லாஹ் பார்க்கணுமோ அவ்வளவு அல்லாவோட முஹப்பத் வைங்க. அல்லாவுக்கு முன்னால நில்லுங்க, அல்லாவை பத்தி பேசுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவனை பார்க்கிற பாக்கியத்தை தருவான். 2வது வசனம், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். சமதுண்டா என்ன? முழு குர்ஆன்லயும் இந்த சூறால மட்டும்தான் சமத் என்ற பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கேன். வேற எங்கேயும் வரல சமத். சமதுண்டா அவன் எந்த தேவையற்றவன். முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை. முழு உலகமும் அவனின் பக்கம் தேவை. அவனுக்கு எதுவும் தேவையில்ல. அவனுக்கு உணவு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, இடம் தேவையில்ல, திசை தேவையில்ல, எதுவுமே தேவையில்லாதவன். நாங்க இபாதத் செய்யணும்னு அவனுக்கு தேவையில்லை. எங்கட இபாதத் அவனுக்கு தேவையா? நாங்க இபாதத் செஞ்சா எங்களுக்கு தான் லாபம். நாங்க இபாதத் செய்யலாட்டி எங்களுக்கு தான் நஷ்டம். முழு உலகத்திலையும் யாரின் பக்கமும் தேவையில்லாதவன். அவனுக்கு இபாதத் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மலக்குமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7வது வானத்துல பைத்துல் மஅமூர் என்ற பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் உள்ளுக்கு வராங்க.
உள்ளுக்கு வார எந்த மலக்கும் வெளியில போறது கிடையாது ஒவ்வொரு நாளும். எவ்வளவு பெரிய பள்ளி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தில் 2 விரல் வைக்கும் அளவுக்கு கூட இடம் கிடையாது. முழு வானத்திலையும் 7 வானத்திலையும் மலக்குமார் சுஜூதில் இருக்கிறார். நாங்க தேவையா அவனுக்கு? தேவையில்லை. எங்கட இபாதத்தே தேவையில்லை. நீங்க தொழுகிறது, நீங்க சொர்க்கம் போறது, நீங்க வணங்குறது, நீங்க நல்லா இருக்கிறது. நாங்க அமல் செஞ்சா எங்களுக்கு, நாங்க பாவம் செஞ்சாலும் எங்களுக்கு. அவனுக்கு ஒன்றும் கூட போறதும் இல்லை, ஒன்றும் குறைய போறதும் இல்லை. அதான் சமதவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனின் பக்கம் தான் முழு உலகமும் தேவை. இந்த காடு, மலை, மரம், மட்டை, மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் உருவாகுவதற்கு அவன் தேவை. ஆனால் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை அவங்களுக்கும் அந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கும் மத்தியில் ஒரு டிபேட். இப்ப டேட் எல்லாம் முடிவு பண்ணி, டைம் எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் முடிச்சு இப்ப வந்துட்டாங்க, எதிராளிகள் வந்துட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபாவை காணல. லேட் ஆகுது, இன்னும் ஹஸரத்தை காணோம், இன்னும் ஆலிம் சாப காணோம். நல்லா லேட் ஆகி வந்ததோட இவங்க கேட்டாங்க, ஏன் இவ்வளவு லேட்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், நான் ஆத்த கடந்து தான் வருவோம். நான் ஆத்த கடந்து வாரத்துக்கு அந்த நேரத்துல போட் எதுவும் இருக்கல. உடனே என்ன செஞ்சிச்சு, ஒரு மரக்கட்டை தானாக மிதந்து வந்தது. அது தானாக படகாக மாறியது. அது தானாக என்னிடம் வந்தது. அது என்னை தானாக அதிலே ஏற்றியது. என்னை தானாகவே இங்கே கொண்டு வந்து விட்டது. சொன்னதோட அவன் எல்லாம் குழம்பிட்டான். என்ன ரீல் விடுறீங்களா, கதை விடுறீங்களா? மரக்கட்டையான் தானா வந்துச்சான், தானா போட் ஆயிச்சான், தானா கொண்டு ஏத்திச்சான், யாருக்கிட்ட கதை சொல்றீங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, இந்த சாதாரண மரக்கட்டை இத படகாக்குறதுக்கே ஒரு பாஸ் வேணும், அதை ஓட்டிட்டு வாரத்துக்கே ஒரு மாலுமி வேணும்டா. இந்த மலை, மட்ட, காடு, பிரபஞ்சம் இதெல்லாம் தானாக உருவாகுமா? படைத்தவன் இல்லாமல் அல்லாஹ்வால தான் இதெல்லாம் உருவாகும். விவாதம் முடிஞ்சிட்டு நீங்க ஊட்ட போகலாம். நீங்க தானே சொன்னீங்க ஒரு மரத்தால கூட தானாக படகாக ஏலாண்டா இந்த பூமி தானாக உருவாகலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பான். இந்த இல்மு நம்மட கல்புல வரும். இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு, சரி ஓண்ட அல்லாஹ் தானே படைக்கிறான், நானும் படைப்பேன், நீங்க வா. கூட்டிட்டு போனான் அபூ ஹனீஃபா. கூட்டிட்டு போய் ஒரு மரத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு இறைச்சி துண்டை வச்சுட்டு ஒரு மொழுகு மாதிரி ஒன்றை பூசி அடைச்சிட்டு 10 நாளைக்கு பிறகுவா நானும் படைச்சு காட்டுறேன். 10 நாளைக்கு பிறகு கூட்டிட்டு வந்து அப்படியே தோண்டி எடுத்தா இறைச்சி அவிஞ்சி அழுகி அதுல இருந்து புழு எல்லாம் வருது. சொன்னாரு, இது யாரு படைச்ச? உண்ட அல்லாஹ் படைச்ச? நான் தான் படைச்சு. உண்ட கண்ணுக்கு முன்னாலதான் நான் வச்சேன். இது நான் தான் படைச்சேன், உண்ட அல்லாஹ் படைக்கல. அப்படியா, சரி நீயா படைச்ச? சரி. கேட்டாங்க, இதுல எத்தனை புழு இருக்கு? இப்போ முழிக்கிறான், நீ தானே படைச்ச, சொல்லு எத்தனை புழு இருக்குது? தெரியாது. சரி நீ தானே படைச்ச, எத்தனை ஆம்பளை புழு இருக்குது, எத்தனை பொம்பளை புழு இருக்கு? தெரியாது. சரி நீ தானே படைச்ச, இந்த புழு எவ்வளவு காலம் வாழும்? தெரியாது. நீ தானே படைச்ச, இந்த புழு எப்ப சாகும்? அவன் ஓடியே போயிட்டான். என்ன பதில் சொல்? சகோதரர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கணும் கல்பில். என்னுடைய ரப்புல் ஆலமீன் படைச்சது. நீங்க அதான் அல்லாஹ் சொல்றான், லை யக்லுகு துபாபன் வல விஜ்தமஉ லஹ். முழு உலகத்துல அல்லாஹ் இல்லாம யாரையெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்கலாது. நாங்க சொல்றோம், ஒரு கொசுடைய பிரக்கையை கூட படைக்கல. நீங்க எல்லாம் அந்த ஃபிட் பண்ற ஆக்கள், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை. பள்ளி வாசல கட்டி நிக்கிறாங்க. என்னத்தால கட்டின? கல்லால கட்டின. கல் என்னத்தால? களிமண்ணால. களிமண் என்னத்தால செஞ்ச? தெரியாது. மிம்பர் அழகா டிசைன் எல்லாம் பண்ணி அடிச்சு வச்சிருக்குது. என்னத்தால? பலகையால. பலகை என்னத்தால? மரத்தால. மரத்தை என்னத்தால அல்லாஹ் படைச்சிருக்கான்? தெரியாது. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் இதை செய்யறதுக்கு. அல்லாஹ் மெட்டீரியல் இல்லாமலே செய்வான். அல்லாஹு ஸமத். அதான் அவன் எதன் பக்கமும் தேவையில்லாதவன், நினைத்ததை செய்வான். என்னத்ததை செய்வான்? செஞ்சானா இல்லையா? ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை புதன்கிழமை வெளியாகி போறோம் நாங்க, ஒரு பிரயாணம் ஒன்றும் இல்லை. வியாழக்கிழமை நாடே அழிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அவன் கோவப்பட மாட்டான். ஆனா கோவப்படுத்தினா சகோதரர்களே தாங்கேல. ஒரு நாளுடைய அழிவு 31,000 மூடுகள், ஒரு நாளுடைய மழை, ஒரு நாளுடைய புயல், 4 லட்சம் குடும்பங்கள், ஒரு நாளுடைய மழை
11 லட்சம் மனிதர்கள். எவ்வளவு பெரிய பாதிப்பு, எங்க எவ்வளவு பெரிய வல்லரசு, எவ்வளவு பெரிய ஏழும்டா நிப்பாட்டி காட்ட சொல்லு. கொரோனா வந்துச்சு 2020. இந்த அமெரிக்கா, இந்த ரஷ்யா எல்லாம் யாராம் சூப்பர் பவர், நாங்க வல்லரசா. நீ வல்லரசு ஒண்ட நாட்டுல செத்தவனே உன்னால காப்பாத்தேல. ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி அல்லாஹ் புடிச்சாண்டா முழு உலகத்தையும் பிடிப்பான். சொல்றேன், நான் நினைச்சேன்டா மா தரக அலைஹா மின் தாப்பா, நான் பிடிச்சேன்டா பூமிக்கு மேல ஒரு பூச்சி புழு கூட மிஞ்ச. இறக்கம் உள்ளவன் நான், உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரேன். முஸ்லிம்கள் நீங்க அல்லாஹ் விளங்கணும், முதலாவது அல்லாஹ் பத்தி பேசணும். இந்த சூரா முழு உலகத்துக்கு கொண்டு போகணும். கேட்டம் காதில எடுத்த முட்டம் இல்லாம குடிஞ்சது உங்களோட குடும்பத்துக்கிட்ட போய் பேசுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். உங்களோட மனைவியிடம் பேசுங்கள், உங்களுடைய நண்பர்களிடம் பேசுங்கள், குறைந்தது 20 பேரிடம் பேசுங்கள் இந்த சூறாவை. உட கல்வில அல்லாஹ்ட மகத்துவம் பதியும். இன்றைக்கு படிச்சோம் மூடிட்டு போனோம்ங்கிற சூறா இல்ல, லேசான சூறா இல்ல. உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவ. கண்ணியமான சகோதரர்களே, 2 பேர் ஒன்றாக பேசினா, இன்றைக்கு நான் இன்னைக்கு பயம் பண்றேன், உங்களுக்கு தஃப்சீர் நடக்குது, இன்னொரு அசரத்தை கொண்டு இன்னைக்கு வச்சா எல்லாரும் எழுப்பி ஓடிடுவான். நாம் பேசுறத கேட்கிறேன், அவர் பேசுறத கேட்கிறியா? 3 பேர் 4 பேர் 5 பேர், எத்தனை பேர் ஒண்டா பேசுறத அவன் கேட்கிறேன். ஹஜ்ஜை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ் 25 லட்சம் மக்கள் அரஃபா மைதானம் துல்ஹிஜ்ஜா பிறை 9 கையேந்தி லுஹர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அழுவான். நீங்க போய் பாரு, போனவங்களுக்கு தெரியும். வெயில்ல கண்ணீர் கொட்டும், கதறுவான், கெஞ்சுவான், கத்துவான். சகோதரர்களே, எத்தனை லாங்குவேஜ், எத்தனை மொழி. இந்தோனேஷியால மட்டும் 800 பாஸ் இருக்குது. இந்தோனேஷியால மட்டும். சைனால 300, ரஷ்யால 180, யுஎஸ்ல 430, ஆஸ்திரேலியால 300. 2011 ஆண்டுடைய கணக்கின்படி இந்தியால மட்டும் 19,500 மதர் டங்ஸ். இந்தியால மட்டும் 19,500 மதர் டங்ஸ், தாய் மொழிகள். சுபஹானல்லாஹ். ஸ்ரீலங்கா has 2 official language. 2 தான் ஸ்ரீலங்கால official language, தமிழும் சிங்களமும். அங்கால இங்கிலீஷ் பேசுற மக்கள் கொஞ்சம், மலே பேசுற மக்கள் கொஞ்சம். யோசிச்சு பாருங்க, இந்தியால மட்டும் 19,500 லாங்குவேஜ். அவ்வளவு பேரு அரஃபால கையேந்தினா யார துஆவை கேக்குது? அல்லாஹ் அவ்வளோ பேர் துஆவையும் கேட்கிறான், அவ்வளோ பேருக்கும் பதில் சொல்றான். அவனுடைய சக்தி நமக்கு தான் தேவை. டிரான்ஸ்லேட்டர் தேவை, சத்தம் தேவை, மைக் தேவை. அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. அதான் அல்லாஹு ஸமது. 3வது லம் யலிது, அவன் யாரையும் பெறவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு உம்மா வாப்பாவும் கிடையாது. யூதர்கள் சொன்னாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். பனு இஸ்ராயீல்கள் சொன்னாங்க நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்னாங்க மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். அல்லாஹ் சொல்றான், லேசான வார்த்தைகளில் இதெல்லாம். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா இந்த வார்த்தையை கேட்டு வானம் வெடிக்க பாக்குது. வதன்ஷக்குல் அர்து, பூமி துண்டு துண்டாக பொளக்க பாக்குது. வதகிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்க பாக்குது. ஏன்? அன்தஉலிர் ரஹ்மானி வலதா, எனக்கு புள்ள இருக்குன்னு சொல்லி. எப்படி தன்மைகள் பாருங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன் ஏகன். அல்லாஹு ஸமத், 2வது எந்த தேவையற்றவன். 3வது லம் யலிது வலம் யூலது, அவனுக்கு உம்மா வாப்பாவும் கிடையாது. 4வது அவனுக்கு பிள்ளைகளும் கிடையாது. கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம். எத்தனை கடவுள்கள், உம்மா மாமி மச்சான், கடவுளுக்கு என்னென்ன முறையெல்லாம் இருக்கு. ஆனால் சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நாங்க நெருப்பு தணல்ல நெத்திய வச்சு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யறோம். இந்த முழு மக்களும் சாட்சி. நீங்க அல்லாஹ் ஒருவன், அவன் தான் எங்கட ரப்பு. நெருப்பு கத்திரிக்கோளால வெட்டினாலும் எங்கட வாயிலிருந்து வரணும் அல்லாஹ் ஒருவன், அவன் தான் எங்கட ரப்பு. பேசணும் இதெல்லாம் பேசணும். என்னென்ன எல்லாம் பேசுறான் மக்கள்கிட்ட, ரோடு ரோடா, வீதி வீதியா. இன்னைக்கு நான் குர்ஆனை ஓதித்தாரது உங்களை முஸ்லீம்களை வச்சு நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசினது யார்கிட்ட பேசினது? அல்லாஹ்ண்டா என்னண்டே தெரியாதவன் ஒருவன் செருப்பால் அடிப்பான்.
ஒருவன் கல்லெடுத்து அடிப்பான், ஒருவன் பைத்தியம் என்றான், ஒருவன் சூனியக்காரன் என்றான், இன்னொருவன் குறிகாரன் என்றான். வெள்ள வெள்ளேர்னு போவாங்க. பாத்திமா நாய் சொல்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வரும்போது உடுப்பெல்லாம் தூசி பட்டு, புழுதி பட்டு, அடிபட்டு, ஏச்சு வாங்கி சொன்னாங்க, இல்ல மகள், ஒரு மண் வீடு, ஒரு கல் வீடு, எந்த வீட்டையும் விடக்கூடாது, அல்லாஹுடைய இந்த ஏகத்துவம் போய் சேரும். அவ்வளவு பெரிய தியாகி. அதான் 180 கோடி முஸ்லீம்களை உருவாக்கிட்டு கபர்ல நிம்மதியா தூங்குறான். இன்றைக்கு பயம் எங்கடாக்களுக்கு, பேசுறதுக்கு பயம். பேசுறதுக்கு ஏன் பயப்படணும்? சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. வற்புறுத்தல் இல்லை இது. விரும்பினா வருவான், விரும்பாட்டி போவான். ஆனா சொல்றது எங்கட கடமை. எத்தனை பேர் கொடுக்கல் வாங்கல், எத்தனை பேர் வைத்தியம், எத்தனை பேர் பஸ்ல, கிளாஸ்ல, டியூட்டரில, முழுக்க முழுக்க நீங்க புலங்குறது அவங்களோட. நாளைக்கு உங்களை மாட்டி கொடுப்பான், அல்லாஹ் கிட்ட மாட்டி கொடுப்பான். இவ்வளவு புலங்கினான், அதே அல்லாஹ் உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி தர. பேசுங்க சகோதரர்களை. இந்த சூரா போதும் அல்லாஹ்வை முழு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. கடைசியா அல்லாஹ் சொல்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவன்தான் அல்லாஹ். இந்த அந்தி தன்மைகளும் இருந்தால் அவன் அல்லாஹ். முதலாவது என்ன? குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். இரண்டாவது அல்லாஹு ஸமது, எந்த தேவையும் அற்றவன். மூணாவது லம் யலிது, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. நாலாவது வலம் யூலது, அவனுக்கு உம்மா வாப்பா கிடையாது. ஐந்தாவது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக இந்த அண்ட சராசரத்தில் யாருமே கிடையாது. அவன்தான் அல்லாஹ். இந்த 5 தன்மைகள் உள்ள வேற யாராவது கொண்டு வந்து காட்ட சொல்லு, 7 மட்டும் முடியாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பான தன்மை. ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூரா அதிகமா தொழுகைகளை ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுங்க. இந்த கருத்து இன்னைக்கு விளங்கிட்டா எல்லாருக்கும் விளங்கிருக்கும், லேசா விளங்கிடும். இப்பயே பாடமாயிரும். தக்பீரை கட்டி ஓதும் போது சிந்திங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன். சிந்திங்க, உங்களோட தொழுகைகள் உயிரோட்டம் உள்ளதாக மாறும். மற்ற மக்கள்கிட்ட பேசுங்க, இதை போய் எத்தி வைங்க, வராதவங்களுக்கு சொல்லுங்க, கேட்டு போட்டு போட்டு கேளுங்க. படிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு விட்டுறாம எழுதுங்க, எழுதி எடுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு தேவை. எழுதுறவங்களை எல்லாம் காணும். ஏன்? எல்லாம் நாட்டுடைய நிலைமை அப்படி. இன்னும் மக்கள் சீரான நிலைமைக்கு வரல. யோசிங்க, அல்லாஹ்ட குதிரத்தால தான் எல்லாம் நடக்குது. அவன்ட வானம், அவன்ட பூமி. நினைச்சா மழையை கொட்டுவான், நினைச்சா பூமியை ஆட்டுவான், நினைச்சா மண்ணை சரிய வைப்பான், நினைச்சா உள்ளுக்கு இழுப்பான், நினைச்சா வெளியே தள்ளுவான். இன்றைக்கு நாங்க பாக்குற earthquake எல்லாம் ஆடி 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 கீழே போகுது. அல்லாஹ் சொல்றான், இன்னொரு earthquake கொண்டி முழு உலகத்தையும் குலுக்கக்கூடிய earthquake. இது என்ன சைக்ளோன், இது என்ன சூறாவளி, முழு உலகத்துக்கும் வரும் சூறாவளி. அந்த earthquake, அந்த பூமி அதிர்ச்சி வந்த அல்லாஹ் சொல்றான், பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மேல வந்துடும். கொழும்பு மட்டும் ஆடும், லெமண்ட குணம் மட்டும் ஆடும். சுபஹானல்லாஹ், முழு உலகத்தையும் ஆட்டினா. ஒரு டின்னுக்குள்ள போல போட்டு இப்படி குலுக்கி பாருங்க, குளிச்சுட்டு அதை யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் குலுக்க போறான் அல்லாஹ். எப்படி செகண்ட் கணக்குல தான் நாங்க கண்டிருக்கோம். அது நாங்க இலங்கையில் ஒழுங்கா காணல. earthquake ஜப்பானுக்கு போனவங்களுக்கு தெரியும், பூமி அதிர்ச்சி இங்க காணல. அதுவும் செகண்ட் கணக்குல, நிமிஷ கணக்குல வந்தா தாங்காது, அழிஞ்சு போயிரும். முழு உலகத்தையும் குலுக்கினா எப்படி இருக்கும்? யார கைய பிடிக்கிற, எந்த அதிகாரிய பிடிக்கிற, யார் உதவி செய்யற, எந்த பணக்காரர் நிலைமை என்ன, வசதி உள்ளவங்க நிலைமை என்ன. ஒரு சகோதரர் நண்பர் 100 கோடி நஷ்டம் இந்த வெள்ளத்தில். 100 கோடி வாகன பிசினஸ். யார்கிட்ட போய் கேட்க? நினைச்சா தருவான், நினைச்சா பறிப்பான். ஆகையால் அவன் சோதனையான எக்ஸாம் ஹோல். இந்த உலகம் அல்லாத எக்ஸாம் ஹோல். ஏமாந்திரப்படார். எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்ப தெரியுமா வழங்கும்? சக்கராத்துல வழங்கும் எக்ஸாம் ரிசல்ட். பாஸா ஃபெயிலா? ரஹ்மத்துடைய மலக்குமார் வந்தாங்கண்டா நீங்க பாஸ் எக்ஸாம்ல. தண்டனைக்குரிய மலக்குமார் வந்தா நீங்க ஃபெயில் எக்ஸாம். சொர்க்கத்தை கொண்டு நல்லா காட்டினா எக்ஸாம்ல பாஸ், நரகத்தை கொண்டு வந்து காட்டினா எக்ஸாம்ல ஃபெயில். ஆகையால் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு தான் நாங்க சொல்றோம், இந்த குர்ஆனை படிங்க, அமல் செய்யுங்க, எத்தி வைங்க, முழு உலகத்துக்கு கொண்டு போங்க, நீ எத்து வைங்க, அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. படிக்கணும், அமல் செய்யணும், முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கணும். நம்முடைய திருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம், இதான் நம்முடைய நோக்கம். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் பரிபூர்ணமாக அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் பெரும்பாலும் கிளாஸ் நடக்காது, எனக்கு இருந்து படாது.
அதனால தான் இந்த பிரச்சனைக்குள்ளேயும் இந்த கிளாஸை வச்சுட்டு போகும்னு வந்தது. நல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.